ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அதாவது இன்றைக்கி ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான பிரதோஷ நாள். இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய கிரக மாற்றம் தான் ஏற்படுது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையே நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மாதமான 6வது மாதம் ஜூன் மாதத்தில் இன்றைக்கி கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஸோ இதுக்கப்புறமா தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா இனி நீங்கள் தாங்க சூப்பராக வாழ போகிறீங்க. ஏன்னா இவ்வளோ காலங்களாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. தனுசு ராசி நேயர்கள் 7ரை சனியானது விடுபட்டிருக்கக்கூடிய நாட்களில் இப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை கொடுக்க இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கடந்த மாதத்தோட வருடாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த மாதாந்திர கிரகங்கள் தான் கணிக்க போகுது. ஸோ வாங்க என்ன மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் மாற போகிறாங்க அப்படின்றத வைத்து என்ன பலன்கள் எல்லாம் தனுசு ராசினியர்கள் அடைய போகிறீங்க, என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உடையவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவானுடைய பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாயினுடைய பயிற்சி தான் ஏற்பட இருக்குது. அதாவது செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவானுடைய பயிற்சி. இவர் பார்த்திங்கன்னா ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுவார். அடுத்ததாக 22ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் மீண்டும் பயிற்சி ஆகிறாரு. கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. கடைசியாக 29ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது ஏற்படுது. இந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகளும் கூட. இதை வச்சு தான் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள்கிட்ட தொலைநோக்கு சிந்தனை அதிகமாகவே இருக்கும். ஒரு செயலில் சரியான ஒரு திட்டமிடல் இருக்கும், சரியான சிந்தனை இருக்கும், சரியான செயல் வடிவம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. ஏன்னா எல்லா விஷயங்களுமே அவங்களால கரெக்டாக செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களோடு இந்த மாதத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு மாதமாக தான் இருக்குது. ஸோ ஒப்பிடும் பொழுது மே மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களே ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிப்பெயர்ச்சியால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இருந்திருக்கு. அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது அப்படின்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே போன மாதத்தோடைய பயிற்சி ஆகிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கூட குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் உடையவராக இருக்கீங்களோ அந்த விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிகழக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. பணவரவு, பொருளாதாரம் இது எல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். கட்டாயமாக தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது குடும்பம் தாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைகள் இப்படி எல்லா விதமான விஷயங்களிலும் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி தீரப்போகுது. ஸோ இது எல்லாமே தீர்ந்துட்டால் வேறு என்ன வேணும்? குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய ஆதாயமும் அதிர்ஷ்டமும் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க. மனக்கசப்புகளானது ஏற்பட்டு இருக்கும். என்னடா இது திருமண வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கவலைகளோடு இருப்பாங்க.
அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க. ஸோ இனி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா குரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பலன் வரதுனால திருமணமாகாத இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். சுபகாரியத்தில் தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இனி வந்து உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே வந்து விலக போகுது. உடனடியாக நீங்கள் நினைத்ததை எல்லாமே வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார நிலையும் முக்கியம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது அப்படின்னா தான் குடும்பமும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அதனால் பயப்படாதீங்க. வருமானம் சீராகவே இருக்கும். ஸோ இந்த மே மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மேம்பாடுகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜூன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுறது, இல்லை வீடு வாங்கிறது, ஆபரணங்கள், புதிய முதலீடுகள் இது எல்லாமே வந்து செய்ய முடியுமானா இந்த டைமில் வந்து செய்யலாம். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனமாகவே வந்து இருந்துக்கணும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகளை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வேலை செய்ய முடியாத அளவுக்கு கூட சிக்கல்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த டைமில் இடமாற்றம், வேலை மாற்றம், பதவி உயர்வு அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வேலையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. எல்லாமே வந்து நடக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாலுமே செய்யுங்க, பயப்பட தேவையில்லை. தொழில் வியாபாரத்திலலாம் அபரிவிதமான வளர்ச்சிகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து தொழில் வந்து விரிவடையும், வியாபாரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. மிக குறுகிய காலத்திலே வந்து வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விஷயமானது நடக்க போகுது. புதுசாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் வேலைக்கே போனதில்லை, இப்போ தான் வேலையை தேட போகிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களை தேடி வேலை வரப்போகுது. சின்ன அளவுக்கு முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க, அதற்குரிய பலன்களை நீங்கள் உடனடியாக வந்து பார்க்க முடியும். எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் தோல்விகள் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து பார்த்து நம்ம கலங்கி போயிடக்கூடாது. திரும்பவும் அதுக்காக முயற்சி பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் இது மாதிரி பல முறை வந்து முயற்சிகள் செய்து தோல்விகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், அதற்குரிய பலன்களை நீங்கள் சூப்பராகவே வந்து பார்க்கலாம், மிக சீக்கிரமாகவே வந்து பார்க்க முடியும். அப்படி தான் தனுசு ராசி நேயர்களுக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படலை அப்படின்னாலுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சிக்கல்கள் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் தந்தை இருக்காங்க, மூத்தவர்கள் யாரும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, இல்லைனா தாத்தா பாட்டிங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிக்கணும். முழுமையான அக்கறையை வந்து எடுத்துக்கணும். இல்லைனா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். பணவரவு சீராக இருக்குங்க. அதனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். பெரிய பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்காமல், நெருக்கடிகளை வந்து சந்திக்காமல் உங்களால் வந்து இருக்க முடியும். கட்டாயமாக தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. கடந்த ஒரு சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் வரக்கூடிய நாட்கள்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் 8 இந்த நாளை நீங்கள் கடந்துகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னவே போதுங்க, ரொம்பவே அற்புதமாகவே வந்து இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு குறைவதற்கு ஆஞ்சநேயரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும், மனதில் தைரியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆஞ்சநேயரை தான் வந்து வழிபாடுகள் செய்யணும்.
அதே போல் இந்த டைமில் தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.